ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம டெய்லி யூஸ் பண்ற சென்டென்ஸ், அதாவது வீட்டில் நம்ம பழக்க வழக்கங்களோடு பேசுற தமிழ் வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ் மீனிங் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன அடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? இது வந்து நம்ம வீட்டில் நார்மலா கேட்போம், என்ன அடிக்க உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல. ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஒரு நம்மளுக்கு நார்மலா வந்து இங்கிலீஷ் தெரியும், ஆனா எப்படி கரெக்டா ஒரு சென்டென்ஸா மேக் பண்றது அப்படின்னு தெரியலன்னா, ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸ் பாருங்க, எவ்வளவு தைரியம். ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டேர். எவ்வளவு தைரியம், எவ்வளவு அப்படின்றதுக்கு ஹவு, தைரியம் அப்படின்றதுக்கு டேர். ஹவு டேர். நம்மளுக்கு நெக்ஸ்ட் தெரிஞ்ச வேர்ட் என்ன? நீ. நீனா நம்ம எப்படி சொல்வோம்? நீனா இங்கிலீஷ்ல யூ. யூ, ஓகேங்களா? சோ அப்போ வந்துட்டு ஹவு டேர் யூ. ஹவு டேர் யூ. நீ என்ன அடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னா, அடுத்தது அடிக்கிறது. என்ன அடிச்சிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு, என்ன அடிச்சிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அப்படின்றதுக்கு மீ, ஓகேங்களா? அடிக்கிறது அப்படின்னா ஹிட். என்ன அடிக்க, சோ ஹிட் மீ. ஹவு டேர் யூ ஹிட் மீ. ஹவு டேர் யூ, எவ்வளவு தைரியம் உனக்கு அடிக்கிறதுக்கு, என்ன அடிக்கிறதுக்கு, ஓகேங்களா? இதுதான் மீனிங். சோ அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றதுல ஒரு சில வேர்டிங்ஸ் வந்துட்டு இது மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். அதாவது உனக்கு அப்படின்றத அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஹவு டேர் யூ ஹிட் மீ, எவ்வளவு தைரியம் உனக்கு என்ன அடிக்கிறதுக்கு, ஓகேங்களா? எவ்வளவு தைரியம் உனக்கு என்ன அடிக்கிறதுக்கு, ஓகேங்களா? என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம், இல்லைன்னா அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றோம்ல. சோ ஹவு டேர் யூ யூ டு ஹிட் மீ. யூ டு ஹிட் மீ. அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றோம்ல, இக்கு அப்படின்றதுக்கு to hit me. How dare you to hit me. Next question, ரொம்ப ரேரான கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன். மூட்டையில கட்டி இருக்க கயிற்றை அவுத்து விடு. சோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இங்கிலீஷ்ல நார்மலா தெரியவே தெரியாது, எப்படி சொல்றது அப்படின்னே தெரியாது. சோ இது எப்படி பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா, யூ யூ அன்டி. யூ அன்டி தி ரோப். ரோப்னா கயிறு. தி ரோப். இப்ப கயிற்றை அப்படின்றதுக்கு, கயிற்றை கட்டி வைத்திருக்கிறது அப்படின்றதுக்கு தட் 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 டைஸ். தட் டைஸ். இப்ப எதுல கட்டி வச்சிருக்குது? லக்கேஜ்ல, அதான் மூட்டையில கட்டி வச்சிருக்கு. அப்போ இன் தி லக்கேஜ். இன் தி லக்கேஜ். அவுத்து விடு அப்படின்றதுக்கு யுட்டை, ஓகேங்களா? யூ சாரி அன்டி, யூ அன்டி தி ரோப் that ties in the luggage. You untie the rope that ties in the luggage. Next one, மாட்டை பிடிச்சு கம்பியில கட்டு. மாட்டை பிடிச்சு கம்பியில கட்டு. சோ இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நம்மளுக்கு இதுல தெரிஞ்ச வேர்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். கட்டு அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம்? டை, ஓகேங்களா? அப்போ மாட்டை அப்படின்றதுக்கு, மாடுன்றதுக்கு கவ். டை தி கவ். இப்ப கம்பியில கட்டு அப்படின்றதுக்கு, கம்பின்றதுக்கு இங்கிலீஷ்ல பார். இந்த பார். சோ எப்பயுமே தமிழ்ல வந்துட்டு நம்ம சொல்லும் போது அப்படியே பேக் சைட்ல இருக்க சென்டென்ஸ் தான் ஃப்ரண்ட்ல வரணும். ஃப்ரண்ட்ல இருக்க சென்டென்ஸ் அப்படியே பேக்ல போயிடும். அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸா சேஞ்ச் ஆகும். ரிவர்ஸா சேஞ்ச் ஆகும். கட்டு, மாட்டை பிடிச்சு கம்பியில கட்டு அப்படின்னா டை தி கவ் இன் தி பார். கட்டு மாட்டை கம்பியில. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லும்போது அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படியே தி கவ் அது மாதிரி அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. எப்பயுமே நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல இந்த சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணோம்னா, டை தி கவ் இன் தி பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், மரத்தில் கட்டி இருக்கிற ஆட்டை பிடிச்சிட்டு வா. மரத்துல கட்டி வச்சிருக்க ஆட்டை பிடிச்சிட்டு வா.
சோ இதெல்லாம் ரொம்ப ரேரான வேர்ட்ஸ், அதனால தான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். பிடிச்சிட்டு வா அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா யூ பிரிங். யூ பிரிங். இப்போ ஆடு, ஆடுன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கோட். யூ பிரிங் தி கோட். கோட்டை வந்துட்டு யூ பிரிங் தி கொண்டு வா, பிடிச்சிட்டு வா அப்படின்றது கொண்டு வா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தட் டைஸ் இன் தி ட்ரீ எப்படி இருக்குது? மரத்துல கட்டி இருக்குது. அப்போ வந்துட்டு கட்டி இருக்குதுன்னா தட் டைஸ், தட் டைஸ் இன் தி ட்ரீ மரத்தில், மரத்தில் கட்டி இருக்கிறதுனால இன் தி ட்ரீன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? சோ மரத்தில் கட்டி இருக்கிற ஆட்டை பிடிச்சிட்டு வா. அப்போ மரம்ன்றது இங்க லாஸ்டா போயிடுச்சு, பிடிச்சிட்டு வான்றது ஃப்ரண்ட்ல வந்துருச்சு. அப்போ வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது அப்படியே வந்துட்டு பேக் சைட்ல இருக்க சென்டென்ஸ் ஃப்ரண்ட்லயும், ஃப்ரண்ட்ல இருக்க சென்டென்ஸ் அப்படியே பேக்லயும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? பிடிச்சிட்டு வா, யூ பிரிங் தி கோட். மரத்தில் கட்டி இருக்கிற ஆட்டை பிடிச்சிட்டு வான்னு சொல்லியிருக்கோம். பிடிச்சிட்டு வான்றதுக்கு யூ பிரிங் ஆட்டை, தி கோட், தட் டைஸ் கட்டி இருக்குது. அது வந்து எப்படி இருக்குது? தட் டைஸ் கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த ட்ரீ எதுல இருக்குது? ட்ரீல இருக்குது, மரத்துல இருக்குது. மரத்துல கட்டி இருக்கத யூ பிரிங் தி கோட் தட் டைஸ் இன் தி ட்ரீ. ஆட்டை கொண்டு வா, அது வந்து கட்டப்பட்டிருக்குது மரத்துல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போங்க. அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இப்பயும் அதே மாதிரிதான் பேக் சைட்ல இருக்க சென்டென்ஸ்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் போறோம். கூட்டிக்கிட்டு போ, கூட்டிக்கிட்டு போ அப்படின்றதுக்கு யூ டேக், யூ டேக். நெக்ஸ்ட் அவனை ஆஸ்பத்திரிக்கு, இந்த சென்டென்ஸ் மட்டும் தான் இருக்கு. அவனை அப்படின்றதுக்கு ஹிம். ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னும் போது டு ஹாஸ்பிட்டல், டு ஹாஸ்பிட்டல். அவனை அப்படின்றதுக்கு ஹிம் இங்கிலீஷ்ல. ஹாஸ்பத்திரிக்கு இக்கு அப்படின்னு போட்டிருக்கிறதுனால டு ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா? யூ டேக் ஹிம் டு ஹாஸ்பிட்டல். அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்றதுக்கு யூ டேக் ஹிம் டு ஹாஸ்பிட்டல். போங்க வாங்கன்னு இங்கிலீஷ்ல சொன்னாலும், சாரி தமிழ்ல சொன்னாலும், இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா யூ அப்படின்றத வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். போனாலும் யூ தான் யூஸ் பண்ணுவோம். சாரி, போங்க வாங்க அப்படி சொல்றோம் பாத்தீங்களா? நீ வா போ எது சொல்றதா இருந்தாலும் நம்ம வந்து நீ சொன்னாலும் நீங்க சொன்னாலும் நம்ம என்ன சொல்லணும்? யூன்ற வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜெஸ்டி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், ஸ்பீச் காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். காம்படிஷன், எஸ்ஏ காம்படிஷன், ஸ்பீச் காம்படிஷன், இது மாதிரி காம்படிஷனுக்குலாம் அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.